ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீடியோ போடலையேன்னு நினைக்காதீங்க. வெயில் என்னால் ஒன்றுமே முடியல, உடம்பும் நல்லா இல்லாமல் இருந்துக்கு. இப்போ அவல் சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா நம்ம இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காமிக்கிறேன். நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கெட்டி அவுள் இது, அதனால் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. பாருங்கள், இப்போவும் அப்படியே ரப்பாக இருக்குது. இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் எப்படியே ஊறிட்டே இருக்கட்டும், மிச்ச வேலையை பார்ப்போம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் காயட்டும். நெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ முந்திரி, திராட்சை இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் சேர்த்துறேன். சேர்த்திட்டு இதை வறுத்து எடுத்துக்குவோம். இந்த அவளுடைய இது நல்லா நம்ம காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு ஈவினிங்கும் கொடுக்கலாம். இப்போது இட்லி தோசை அது கொடுத்தா எந்த குழந்தைங்களும் இந்த வெயிலில் சாப்பிட மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுங்க. ஆனால் ஹெல்த்துக்கும் நல்லது, ரொம்ப நல்லாவும் இருக்கும், பசியும் அடங்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ இது முந்திரி திராட்சை கொஞ்சம் வதங்கிருச்சு. நான் சும்மா மேலே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் மேலே வைக்கிறதுக்காக. இப்போ இதிலே அவுள் மெஷரிங் கப்பில் 1 கப்பு அவுள் எடுத்துருக்கிறேன். இப்போ 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு வாழைப்பழம் எடுத்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் காவட்டாக தான் இருக்குது, நல்ல பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். தேங்காய் பூவும் வாழைப்பழமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை, இது 1 கப்பு மெஷரிங் கப்பில் 1 கப்பு அவுள் எடுத்ததுக்கு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேண்டாம், ஒன்று கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. இல்லை மிதமான இனிப்பு போதுண்டா இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் அது கரைஞ்சி வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம இது கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப நல்லாவும் சாப்பிடுவாங்க, வயிறும் ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் நல்லா உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் அந்த இதாகட்டும், மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு பாருங்கள், உருகி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த அவலை நல்லா ஊறி இருக்கணும். கையில் நசுக்கி பார்க்கணும். நசுக்குனா இப்படி நசுக்கு பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். ஊறாமல் இருந்தால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். இது நல்லா இப்படி ஒரு தடவை அலசிக்கங்க. அலசிட்டு நல்லா இப்படி புழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. தீ சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு தூளும் சேர்த்திக்கங்க, நல்லாயிருக்கும். நான் சேர்த்தும் போது வீடியோ கட் பண்ணிட்டேன், தெரியல, அது வரல வீடியோவில். இந்த அவுள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா புழிஞ்சிட்டு தான் சேர்த்தணும். புளியாமல் சேர்த்தனீங்கடாக்கா கொஞ்சம் சலசலன்னு இருக்கும். நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு சேர்த்தணும். இப்போ சேர்த்தியாச்சு. இப்போ தீ கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இதை நல்லா கிளறி கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டே இருங்க. கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாம். நம்ம 5 நிமிஷத்தில் இந்த டிஃபன் செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வயசானவங்களுக்கும் நல்லாயிருக்கும். எப்படி வேணுமோ அப்படி விரும்பி சாப்பிட்லாம். நம்ம இதுக்கு வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இதில் வாழைப்பழம் போட்டு செய்யலைண்டா பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். சில பிள்ளைங்க வாழைப்பழம் கூட சாப்பிட மாட்டேங்குதுங்க. அப்படி இருக்கும்போது இப்படி போட்டு நம்ம கலந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்துருச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சென்று நான் பார்க்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில். இப்போது 3 நிமிஷமாக நான் சிம்மில் வச்சுருந்தேன். வச்சுட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை நாம் என்ன செய்யலாண்டா, இப்படி ஒரு கிண்ணத்தில் இந்த முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன்.
முந்திரி திராட்சை இப்படி எடுத்து வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு இதை எடுத்து நம்ம இதில் போட்டு நம்ம வந்து புட்டு மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், அழுத்தி எடுத்துக்கலாம். ஏன்டா பிள்ளைங்க அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக பார்க்குங்க. அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி 4 கப்பு வந்துச்சு. நீங்கள் இது வந்து வாழைப்பழம் போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சுட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்தில் இப்படி தட்டிக்கிறேன். இதெல்லாம் அழகாக இருக்கும், புட்டு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடையாவது. பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கு. மறக்காமல் என் வீடியோ பாருங்கள். என்னடா இடைவேளை விட்டுட்டாங்கன்னு விட்டுறாதீங்க. எனக்கு ஆதரவு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், பார்க்க இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்குது. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.